இந்த H1B விசா விலை ஏற்றம் புதுசாக பெடிஷன் போடுறவங்களுக்கு தான் தாண்டி ஏற்கனவே பெடிஷன் போட்டவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஏற்கனவே இந்த விசாவை பயன்படுத்திட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ யூஎஸ் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இதனால இந்தியன்ஸுக்கு ஒரு பாதிப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்தியன்ஸ் யாராச்சும் யூஎஸ்ல இனிமேல் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க $1,00,000, அதாவது நம்ம ஊர் மதிப்படி 85 லட்சம் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு கஷ்டமான விஷயம். அதே மாதிரி அமெரிக்கன் கம்பெனிஸும் இனிமேல் இந்தியன்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக யோசிப்பாங்க. ஏன்னா அப்படி ஹையர் பண்ணுறதா இருந்தால் அவங்களும் $1,00,000 வரைக்கும் பே பண்ணணும். ஸோ இனிமேல் அவங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கள ஹையர் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி யோசிப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரம்ப்புக்கு வேணும். இதுக்காக தான் வந்து இந்த ஸ்கெட்சே போட்டார். இந்தியன்ஸ் மேலே ஒரு அட்டாக் பண்ணோம். இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணுறதா இருந்தால் ட்ரம்ப்புக்கு என்ன சந்தோஷமோ தெரில. பட் இந்த மாதிரி அட்டாக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காரு. பட் மிஸ்டர் ட்ரம்ப், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்களோட கிரேட் டேலண்டட் இந்தியன்ஸு உங்கள் நாட்டுக்குள்ளே வராது எங்களுக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இனிமேல் அந்த கிரேட் டேலண்டட் இந்தியன்ஸ் எங்கள் நாட்டுக்காகவும் எங்களோட நாட்டு வளர்ச்சிக்காகவும் எங்களோட நாட்டு முன்னேற்றத்துக்காகவும் வந்து உழைப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எங்களோட இந்தியன்ஸை உங்களோட அமெரிக்கன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் அப்படி கனவுலையே நினச்சிட்டு இருங்க. ஏன்னா முதல்ல உங்கள் நாட்டில் எங்களோட இந்தியன்ஸ் வேலை பார்த்த அந்த பணத்துக்கு கூட உங்களோட யூஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய பணம் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எங்களோட கிரேட் டேலண்டட் இந்தியன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா, நாங்கள் பார்த்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்களா அப்படின்றது இன்னொன்று ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ மிஸ்டர் ட்ரம்ப், நீங்கள் என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் எங்கள் நாட்டு மேலே, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் என்ன அட்டாக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த நோபல் பரிசு நாங்கள் பரிந்துரைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன்ஸ் யாராச்சும் யூஎஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்ம நாட்டிலே இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துருச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. யூஎஸ் மட்டும்தான் வந்து ஒரே கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுமா என்ன, ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். பார்ப்போம்.